பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை இருக்கு? வேலை செய்யறது கரெக்டா காசு வருதா? அவங்க 25 நாள் வேலை பண்றாங்க. ஆனா யாருமே 100 நாள் चलो होता नहीं मेरा हाथ बैठ जा चलो होता नहीं मुझे கரெக்டா பாஸ்போர்ட் கரெக்டா வருதா சம்பளம் உங்களுக்கு? வார காசு வருதா? வார வரல காசு. எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு? இப்ப நீங்க சொல்ற பிரச்சனைகள் எல்லாமே இங்க இருந்து அங்க வேலை செய்யறாங்க. வேலை சரிங்க வேலை சரிங்க எவ்வளவு நாள் செஞ்சீங்க? அது பிரச்சனை இல்லையா? கண்டினியூஸா வேணாமா? 365 நாள்ல 100 நாள் கிடைக்கும் ஒரு வருஷத்துல. ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள 365 நாள்ல 100 நாள் வேலை தரணும். 100 நாள்ல 5 நாளா 10 நாள் போயிடலாம். இல்லை நீங்க 5 நாள் உடம்பு சரியில்லை வராமல் அதுதான் கணக்கு. தோராயமா 100 நாள் வரும். ஒரு சிலர் ஆளுங்க இந்த 5 நாள் யாராவது குறைக்க வேலை செய்வாங்க. கணக்குலேயே இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு செய்யறது தோராயமா. இதுக்கு முன்னாடி 2021 முன்னாடி தான் அப்படிதான் செஞ்சிருந்தாங்க எல்லா ஊர்லேயும். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை செய்கிற பெண்களுக்கு குழாய் வரின்னு ஒரு 6 ரூபா வரியை போட்டு அந்த வரி கட்டலன்னா 100 நாள் வேலை கிடையாது மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க. இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. குழாய் வரி போட கட்டில தான் 100 நாள் வேலை ஏற்றிட்டாங்க, சொத்து வரி ஏற்றிட்டாங்க, வருஷம் 6% தான் ஏற்றிட்டு வருஷம் 6% ஏறுது. தெரியுமா? அது வருஷம் கரெக்டாக 6% இப்போ புதுசாக குழாய் வரி போட்டு குழாய் வரி கட்டலன்னா கிடையாது. நானும் இதுதான் சொல்றேன். காரணம் என்னன்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது, பிரச்சனை இருக்குதுங்கிறாங்க. எடப்பாடியார் அதிமுக பொதுச் செயலர் நீங்க போய் பிடிஓ ஆஃபீஸில் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு அதிமுக சொன்னாங்க. நாங்கள் போய் ஆர்ப்பாட்டம் சுருளாங்கட் பிடிஓ வந்து அறிவிச்சோம். பிப்ரவரி 13ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுதுன்னு ஒன்று இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் என்ன பண்ணால் பிப்ரவரி 12 அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் நடத்தணும், திட்டத்தை நிர்வாகம் பண்ணணும். எதிர்கட்சியாக இருக்கணும், மக்கள் பிரச்சனையை ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கணும், குறையெல்லாம் இல்லாமல் பார்க்கறது அவங்க தான் கலெக்டர், அவங்க தான் பிடிஓ, அவங்க தான் எம்எல்ஏ, அவங்க தான் மந்திரி, அவங்க தான் மாவட்ட செயலர், அவங்க தான் முதலமைச்சர். அவங்க தான் இதை பார்க்கணும். அவங்க பார்க்கல, பார்க்காதனால தான் இதில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு எதிர்ப்பு பிப்ரவரி 12ஆம் தேதி அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணுறாங்க. என்ன ஆர்ப்பாட்டம்னா நிதி இல்லை திட்டம் இல்லைன்னு ஒரு ஆர்ப்பாட்டம். நிதி இல்லைன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுத்து லேட் ஆகுது, ரிட்டர்ன் இருக்காங்கன்னா நிதி இல்லை, கால திட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிதி இல்லை திட்டம் இல்லை, இவங்க தான் ஆட்சியாளர், இவங்க தான் கவர்மெண்ட்டை பார்த்துக்கிறாங்க, இவங்க தானே வரி வசூல் பண்ணுறாங்க. இந்த கரண்ட் சொத்து வரி இவங்க தானே வாங்குறாங்க. 6% வருஷம் இவங்க தானே ஏற்றுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நிதி இல்லை திட்டம் இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த பட்ஜெட் படிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டாலினுடைய நிதி அமைச்சர் படிக்கிற பட்ஜெட்டில் 10,62,000 கோடி நாட்டுக்கு கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. 10,62,000 கோடி. 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, 1 கோடி 2 கோடி இல்லை, 10,62,000 கோடி. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 10,62,000 கோடி. கவர்மெண்ட் பண்ண கடன் 4 லட்சம் கோடி. இந்த ஒரே கவர்மெண்ட் இந்த 5 வருஷம் 6 லட்சம் கோடி கடனை பண்ணிட்டு உங்களுக்கு நிதி இல்லை திட்டம் இல்லைன்னு சொல்றாங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அரசாங்கத்தில் அம்மா வந்து தாலிக்கு தந்து கொடுத்தாங்க, அம்மா வந்து ஃபேன் கொடுத்தாங்க, விலையில்லா கறவை பசுக்கள் ஆடு மாடு கொடுத்தாங்க, அம்மா வந்து பல பெரிய திட்டங்களை கொடுத்தாங்க. அனைவருக்கும் வந்து
பிள்ளையில கரை பசுகள் ஆடு மாடு தாலிக்கு தத்துவம் இதெல்லாம் அம்மா கொடுத்தாங்க. மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற +1 +2 மடிக்கணி லேப்டாப் இந்த 5 வருஷம் லேப்டாப் வேறு வந்துதா +1 +2